ஓம் சக்தி சக்தியில். அடுத்து பாருங்க, இந்த கோகிலா டீச்சர்னுடைய நண்பர், அவங்கள ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மருமக பயங்கரமான சூனியக்காரி. என்ன பண்ணுறா, தான் சுதந்திரமாக இருக்கும், அதுக்கு மாமியார் இடைஞ்சலாக இருக்கலாம், அவளை முடிச்சு கட்டிடுவோன்னு பார்த்தா மாமியாரை முடிச்சு கட்ட எப்படியும் பென்ஷன் பாதிப்பணம் பாரு. அப்புறம் அவங்க பேர சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, மாமனார் முதல்ல இறந்துட்டாருங்க, அதனால இப்போ மாமியார் மட்டும்தான் இருக்குது. இதை முடிச்சு கட்டணும்னு சொல்லி மாந்திரிகத்தால் எதை பண்ணி அந்த அம்மாவில் படுக்கையில் போட்டான். அந்த அம்மானால் நடக்க கூட முடியாமல் வீட்டிலே கிடக்குறாங்க. ஒரு சமயம் கோகிலா டீச்சர் அவங்கள பார்க்க போனப்போ அவங்க தன்னுடைய குறையெல்லாம் சொல்லி புலம்பியிருக்காங்க. அப்போ கோகிலா டீச்சர், நான் நாளைக்கு மருவத்தூர் போகிறேன், உங்களுக்கு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதமெல்லாம் கொண்டு வந்து தர்றேன், நீங்கள் அதை பயன்படுத்துங்க, எல்லாம் அம்மா பார்த்துக்கு அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மருவத்தூர் அந்த படுத்து கிடக்கிற மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு படுத்து கிடக்கிற அந்த டீச்சருக்காக வேண்டிக்கிட்டாங்க. பிரசாதமெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. மறுபடியும் போய் 2-3 நாள் அவங்கள பார்த்து அம்மா பிரசாதங்களை கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க, அம்மாவுடைய குங்குமம், தீர்த்தம், டாலர் ஒன்று கொண்டு போய் கழுத்தில் போட்டு விட்டாங்க, சக்தி ஒளி, மந்திர நூல், வேப்பிலை, இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்து பயன்படுத்தி சொன்னாங்க. இந்த சக்தி ஒளியும் மந்திர நூலையும் தலைகணிக்கு அடியில் வச்சுக்க சொன்னாங்க. வேப்பிலையுமே எலுமிச்சை மரம், இதெல்லாம் எலுமிச்சை மரத்தை வீட்டுக்கு முன்னால் நடுவில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணின முன்னால எப்பவும் போல மருமக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மாவில் அப்படி சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாங்க. சாப்பிட்ட முடிச்ச பின்னால் அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம், வட்டலா திருப்பிப்பார் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு உத்தரவு. அதே மாதிரி அவங்க வட்டலா திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தா வட்டலின் பின்புறத்தில், அந்த சாப்பிட்ற பிளேட் இருக்குது பாருங்க, அந்த பிளேட்டினுடைய பின்புறத்தில் மை பூசப்பட்டு இருக்கின்றது, அந்த மாந்திரீக மை. ஓ, இதுதான் நம்மளுக்கு காரணமா, இத்தனை நாளா இதனால தான் பாதிப்பு அப்படின்னு உடனே அவங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, கோகிலா டீச்சருக்கு. கோகிலா டீச்சர் சொன்னாங்க, நீங்க யாருக்கும் தெரியாம அந்த வட்டலை தூக்கி வெளியில டிச்சில் எரிஞ்சிருங்க, சாக்கடையில் எரிஞ்சிருங்க. கேட்டா எனக்கு என்ன தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு இந்த அம்மா ஐடியா கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த அம்மாளுமே அந்த பிளேட்டை தூக்கி தூரமா டிச்சில் வீசி எறிஞ்சிட்டாங்க. அங்கே மாடியில் இருந்து அப்படியே தவந்து போய் எறிஞ்சிட்டாங்க. அந்த ஒன்றும் தெரியாத மாதிரி தன்னுடைய இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ மருமக கேட்குறேன், எங்கே இருந்த வட்டலை காணா அப்படின்னு கேட்கும் பொழுது, தெரியலையே, நான் தூங்கிட்டேன், கண்ணை முடிச்சு பார்த்தேன், இப்போ தான் பார்க்குறேன், ஆமாம் காணா அப்படின்னு தம்மால் தெரியாத மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னால அந்த மருமக எந்த சாப்பாடு எதை கொண்டுகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறாங்க. முள்ள தேறி பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. எப்படி பாருங்க சக்தியில, மனிதர்கள்லாம் எந்தெந்த மாதிரிலாம் மோசமா இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் மாந்திரிக செய்வனையெல்லாம் பயன்படுத்தி கூட இருக்கிறவங்களுக்கு குழி பறிக்கிறாங்க, அதை நம்ம பரம்பொருள் பங்காரமா எப்படிலாம் காப்பாத்துறாங்க பார்த்தீங்களா சக்தியில. ஓம் சக்தி, ஜாக்கிரதையா இருங்க. ஓம் சக்தி.